சங்கீதம் 16:11 சொல்கிறது, உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. நான் உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி, உன்னை பல ஜன கூட்டமாக்கி, உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நித்திய சுதந்திரமாக கொடுப்பேன். அநேதி தேவன் உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். நீதிமானோ நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரனும் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். கர்த்தரோ உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். நித்திய உடன்படிக்கையை உனக்கு ஏற்படுத்துவேன். நம்மோடு நித்திய உடன்படிக்கையை ஏற்படுத்தி சமாதானத்தின் தேவன் நமக்கு சமாதானத்தை தந்தபடியால் அவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன்.